இன்றைக்கு காதலை வளர்க்கிறதும் வேலண்டைன்ஸ் டே அதில் தூண்டி விடுறதும் இந்த ஓரின சேர்க்கையாளரை தூண்டி விடுறதும் வந்து ஓரின சேர்க்கையாளரை அவன் அனுமதிச்சானோ இல்லையோ இதை லேசாக்கி விட்டுரும். எதை விபச்சாரத்தை லேசாக்கி விட்டுரும். அந்த அளவு இப்போ மக்கள் பேசுவாங்க எப்படி, அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல, அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல, அதை விட இது எவ்வளோ பரவாயில்ல இவன் பேச ஆரம்பிச்சிருவான். அது கூட இயற்கைக்கு மாற்றமானது, அது இயற்கைக்கு மாற்றமானது. இதையே நம்ம இப்போ பார்க்கணும். இன்றைக்கு அதுதான் மிக முக்கியம். இப்படி பேத்துருவான் விளங்கிட்டா. அப்போ அவுலவியாத்துல் ஹரகாத்துல் இஸ்லாமிய அமைப்புகளுடைய முற்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அப்போ அதில் வந்து சில விஷயங்கள் சரியான விஷயங்கள் தான். இன்னும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதை விட இது, இதை விட இது, இதை விட இது, இதை விட இதுன்னு என்ன செய்வாங்க சொல்லிக்கொண்டு போவாங்க. அப்போ அதை விட இதுன்னா இதில் இதுதான் ஃபர்ஸ்ட் வார். என்ன ஓரின சேர்க்கையாளர் தான் எதிர்க்கணும், விபச்சாரத்தை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி குர்ஆன் வசனம் ஹதீஸ் எல்லாம் எடுத்து நிற்கிறான். நீங்க நினைக்கவான இது வந்து சும்மா போயிட்டேன் இல்லை, மதுகபா ஆக்கிட்டாங்க இதை. அதாவது ஓரின சேர்க்கை நடந்துட்டு இருக்கிற டைம்ல அந்த இடத்துல விபச்சாரம் வளர்றது நல்லதுன்னு சொல்றான். அதாவது முஸ்லீம் அல்லாத பெண்கள் வந்து அரைகுறை ஆடையோட போற டைம்ல முஸ்லீம்கள் அபாய போடக்கூடாது. ஏன்னா இவன் ஈர்ப்பு அங்கே போயிடும், முஸ்லீம்களுக்கு ஈர்க்கணும். அப்படி எப்படி சரியா? இபிலிஸுக்கு எந்த பக்கத்தாலும் தான் லாபம் தான் விளங்கிட்டா. இபிலிஸுக்கு அதால வரணும் இதால வரணும் இல்லை, ஒரே சைட்ல ரெண்டு எடுத்துருவான். நல்லா தொழுதா இஹ்லாஸ்ல கொண்டு போய் அடிச்சு விட்டுருவான், தொழல என்ன இங்கே கொண்டு போய்த்துருவான். ஏதாவது ஒரு இடத்துல சைத்தான் என்ன செய்வான், இது இருக்கிட்டே போவான். இந்த மாதிரியான நிலைமை மார்க்க சாயம் பூசக்கூடிய இடத்துக்கு கூட என்ன செஞ்சுட்டு இப்ப வந்து இருப்பதை பார்க்கிறோம். அந்த ஃபித்னாக்களை நம்ம சொல்ல இயலாது. காரணம் ஃபித்னா இல்லாதவனுக்கு அதை என்ன செஞ்சிடும், ஃபித்னாவா மாறிடும். இப்போ விபச்சாரம் என்ற பகுதின்னு வந்தீங்கன்னு சொன்னா உலகத்துல எந்த சட்டையாப்பும் எழுத முடியாத அளவுல அவ்வளவு விரிவாக ஆதாரபூர்வமாக மிக தெளிவாக பேசிய மார்க்கம் இஸ்லாம். இதுல வந்து உலகத்துல எந்த கொள்கையும் இஸ்லாத்துக்கு முன்கால வந்து நிக்கலாது, எந்த மதமும் வந்து நிக்கலாது, எந்த அறிஞரும் வந்து நிற்க முடியாத அளவுல சின்ன உணர்வு என்ற பகுதியில ஃபித்ரா என்ற பகுதியில இருந்து, உணர்வு என்ற பகுதியில் இருந்து, அதனுடைய வெளிப்பாடுகள்ல இருந்து, அதனுடைய ஈடுபாடுகள்ல இருந்து, அதனுடைய சட்டம்ல இருந்து, அதுக்கு அடுத்த அவுலாது ஜினா விபச்சாரத்தால் பிறந்தவர்களுடைய சட்டங்கள்ல இருந்து, அவர்களுடைய பொறுப்புகள்ல இருந்து, அவங்களுடைய உறவுகள் இருந்து அத்தனை விஷயத்தை மிக விரிவாக இஸ்லாம் பேசிட்டு போயிட்டு. அப்படின்னா இஸ்லாமிய மூலாதாரங்கள் அடிப்படையில் இது தொடர்பான 200-300க்கு மேற்பட்ட செய்திகளை என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுக்கு நபித்தோழர்களுடைய புரிதல்கள் செயல்பாடுகள் அது ஒரு என்ன ஆயிரக்கணக்கில் என்ன செய்யலாம், அதை எடுக்கலாம். ஆயிரக்கணக்கு சொல்றது ஒரு மிகைப்படுத்தலா இருக்கலாம். ஒரு வேலை எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற ஒரு 1000 அளவுல என்ன செய்யலாம், அதை எடுக்கலாம். அதுக்கு பின்னால சட்டையாப்புகள் சட்டத்துறையில அதை ஆய்வு செஞ்சதை தேடின்னு எடுத்துக்கிட்டா கரையற்ற ஒரு கடல். அந்த மாதிரி அளவுக்கான ஒரு ரிசர்ச் வந்து இந்த துறையில இஸ்லாம். அப்ப இது வந்து இந்த அதிகமான ஆய்வுகள் அதிகமான இந்த அடிப்படைகளும் வந்து நிச்சயமா இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த ஃபித்ரத்தை வாழ வைக்கும், அதனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். அதனாலதான் அடிப்படை உள்ள ஒரு சமுதாயம் தான் எப்பயுமே வெற்றி பெறும். அடிப்படைன்னு சும்மா அடிப்படை வச்சிருக்கீங்களா, கற்பனை உருவாக்கிட்டு இருக்கிறல, திரும்பி போறதுக்கு ஆதாரபூர்வமான அடிப்படைகள் இருக்கணும். குர்ஆன் இருக்கணும், சுன்னா இருக்கணும். ஆனா மத ரீதியாக சிலவங்க சில அடிப்படைகளை வச்சுட்டீங்கிறாங்க, அது ஒரு சைடால எதிர்த்து இன்னொரு சைடால என்ன செய்யுது, தூண்டுது, விபச்சாரத்தை தூண்டுது. அப்படி இருக்கக்கூடிய சில மத நூல்கள் வேத நூல்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ இஸ்லாத்து இப்போ இதுல வந்து நம்ம அதை பத்தி பேச போறல, அந்த சட்டத்துறையை பத்தி அதனுடைய விஷயங்களை பத்தி பேச போறல, எந்த அளவுல குடும்பத்துக்கு சம்பந்தப்படுமோ அந்த அளவுல மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். அது அந்தந்த இடங்கள்ல தான் இது பேசணும். டோட்டல் சட்டத்தை மிங்கிரிக்கு வச்சு என்ன செய்யலாது, பேச முடியாது. உதாரணமா மனைவி மீது கணவர் விபச்சார அவதூறு சொன்னா என்ன இடத்தை அந்த அவதூறு சொல்ற அந்த இடத்துல வச்சுதான் என்ன செய்வோம் பிரிப்போம். அது அங்க இல்லைன்னா நான் அந்த அங்கங்க வர வேண்டியதை எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சு வரும், அதாவது செய்ய வேண்டி வரும். இப்ப இமாம் புகாரிக்கு சஹீஹ் புகாரியில ஏற்பட்ட இதுதான். அதனாலதான் அவர் என்ன செய்யறார், ஒரே ஹதீஸை அங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதியா பிரிச்சு என்ன செய்வார், கொண்டு வருவார். முஸ்லீம் இமாம் ஒரே இடத்துல கொண்டு வந்துருவார், ஒரே இடத்துல கொண்டு வந்துருவார். இமாம் புகாரிட்ட நீங்க போனீங்கன்னா அந்தந்த இடத்துல அது என்ன செய்யும், அது அந்த ஹதீஸ் திருப்பி 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 வந்துட்டு அப்ப எங்களுக்கு அதை என்ன செய்யும், நம்ம அதை செஞ்சோம்னு சொன்னா 400 அவர் ஆயிரும். அதே ஹதீஸை திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா 400 மணித்தியாலத்துக்கு மேல ஆயிரும். ஏன்னா இப்ப நம்ம இதுல ஒரு ஹதீஸை சொல்ல போறோம், சாத் இப்னு அபீ வக்காஸ்ல ஒரு ஹதீஸை சொல்லுவோம், உத்பா இப்னு அபீ வக்காஸ் சாத் இப்னு அபீ வக்காஸ் அந்த அதாவது அந்த அடிமை விஷயத்துல வந்த கருத்து முறைப்பாடு அதை நம்ம ஆரம்பத்திலையும் சொல்லிக்கிறோம், இப்பயும் சொல்ல வேண்டி வரும், அப்புறம் அந்த அதுலயே சொல்ல வேண்டி வரும். அப்ப 4-5 இடத்துல வந்துடும். அதை ஒவ்வொரு நம்ம பயணிச்சு சேர்த்து விளங்கப்படுத்த வேண்டி வரும். ஸோ அதுகளை நம்ம இந்த இடத்துல பேசலாம். ஆனால் பொதுவாக என்ன தண்டனை என்ன விஷயங்கள் என்ற சுருக்கமான அமைப்பிலே இஸ்லாம் இது எவ்வளவு கண்டிக்குது அமைப்பிலே நம்ம இதை சொல்லுவோம். இதுல குற்றவியல் சார்ந்த விஷயங்கள் தேவைப்படுகின்ற பொழுது அந்தந்த இடங்கள் என்ன செய்யும், அது சொல்லப்படும். விரிவான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம குற்றவியல் தலைப்பில் என்ன செய்திருக்கிறோம், இதை பேசி இருக்கிறோம். இப்ப பாருங்க, இஸ்லாமிய அடிப்படையில இந்த விஷயத்தை வந்து ஒரு இஸ்லாமிய நூல் விபச்சாரம் தொடர்பாக ஆய்வுக்குரிய ஒரு இஸ்லாமிய நூல்ல என்னென்ன தலைப்புகள்லாம் வரும் அப்படின்றத ஒரு நூல்ல இருந்து உங்களுக்கு என்ன செய்றேன்
இது வந்து என்ன செக்ஷன் எல்லாம் இது கவர் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும் இது இந்த தலைப்பு வந்து எவ்வளவு விஷயங்களோட சம்பந்தப்பட்டது அப்படின்றது விளங்கும். முதலாவது வந்து இஸ்லாத்துடைய பார்வையில விபச்சாரத்துடைய வரைவிலக்கணம் வணங்கிட்டா. ஷரியாவுடைய பார்வையில் வரைவிலக்கணமும் சட்ட ரீதியாக வரைவிலக்கணம் விபச்சார சம்பந்தமான ஒரு நாலேஜை கொடுக்குறது. ஃபித்ரால அது விளங்கினாலும் சட்ட ரீதியா தண்டனைன்னு கொடுக்கக்குள்ள இது நடந்த விபச்சாரமா இருக்கணுமே வணங்கிட்டா. இல்லைன்னா அத்தர் பூசினவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி வந்துடும். அதனால அந்த சட்ட ரீதியா தண்டனைக்குரியது யாரு அப்படின்றதுக்கு என்ன அது பார்க்க வேண்டியிருக்குது. இரண்டாவது வந்து விபச்சாரத்தின் ஊடாக வரக்கூடிய நோய்கள். இது சம்பந்தமா மார்க்கம் என்ன சொல்லுது? தண்டனையா பாக்குதா, சோதனையா பாக்குதா, அதை பத்தி என்ன சட்டம், அப்படி நோய் வந்தவர்களை நம்ம எப்படி என்ன செய்யறது, அணுகிறது என்ற பகுதி. அடுத்ததாக வந்து அதாவது ஒருவர் விபச்சாரம் செய்ததை எந்த வகையில எல்லாம் சட்ட ரீதியாக நிரூபித்தல். விபச்சாரம் என்ற என்ன இடத்துல விபச்சாரம் நடந்துரு சட்ட ரீதியாக நிரூபிக்கிறதா இருந்தா அதனுடைய வழிமுறைகள் என்ன என்ன அப்படின்னு சொல்றது. அதுல சாட்சி, அந்த சாட்சி சொல்லக்கூடிய ஆதாரம், அந்த ஆதாரத்துடைய சட்ட தன்மைகள், அதே போல சிலர் ஆதாரம் இல்லாட்டியும் அதாவது ஏற்றுக்கொள்ளல், குற்றத்தை ஏற்றுக்கொள்ளல். ஒரு ஏற்றுக்கொள்ளல் என்பதுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இஸ்லாம் என்ன செய்து கடைபிடிக்க சொல்லுது, இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளோடு நம்ம என்ன செய்யறோம் ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல பார்க்கிறோம். அடுத்தது நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும் வீடியோ, ஆடியோ, அது போல கம்ப்யூட்டர், கணினி, போன் இதனூடாக நிரூபிக்கிற துணை ஆதாரங்களை பத்தி என்ன சொல்றது. நேரடி ஆதாரம் இல்லாட்டியும் துணை மூலாதாரங்கள் சம்பந்தமா என்ன, இது சட்ட ரீதியாக உண்டு. மருத்துவ ரீதியாக விபச்சாரத்தை நிரூபிக்கிறது, மருத்துவ ரீதியாக நிரூபிக்கிறது. அதே போல கன்னித்தன்மையுடைய இழப்பு, இதனூடாக விபச்சாரம் நிரூபணம் ஆகுமா? கன்னித்தன்மை திருமணம் முடிக்கிறாரு, திருமணம் முடிச்சா கன்னித்தன்மை இல்லை, அதாவது பக்காரத் இல்லை, அதாவது கன்னித்திரை இல்லை, அப்ப என்ன விபச்சாரம் அப்படின்னு குற்றச்சாட்டுனா அவனுக்கு இவன் வந்து அவதூறு சொன்னவன் ஆகுவானா, அல்லது என்ன அவன் வந்து விபச்சாரம் செஞ்சவளா ஆகுவாளா என்ற பகுதி இஸ்லாம் என்ன செய்யுது எப்படி பார்க்குது என்றது. அடுத்தது எய்ட்ஸ் வந்து விபச்சாரத்தை நிரூபிக்கக்கூடிய நோய்கள்ல ஒன்றா? ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்துட்டு விபச்சாரம் அப்படின்னு சொல்றதா இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். அதை வந்து என்ன, அதை வந்து எந்த அடிப்படையில் நிரூபிக்குது சம்பந்தமா இன்றைக்குள்ள விபச்சாரம் சம்பந்தமான ஒரு ரிசர்ச் ஒருத்தர் கவர் பண்றதா இருந்தா இவ்வளவு செக்ஷன் என்னது அதுல வரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது விபச்சார சம்பந்தமான தண்டனை என்ன, இந்த மார்க்க ரீதியான தண்டனை என்ன, உலக ரீதியான தண்டனைகள் என்ன, இது ரெண்டையும் ஒரு கம்பேர் பண்ணி எது என்ன அதாவது மிக சிறப்பானது, இஸ்லாம் இதுக்கு என்ன தண்டனை வைத்திருக்கிறது. அதே போல இந்த ஹுதூதுகள், அதாவது இந்த தண்டனைகள் வந்து விபச்சாரத்தை தடுப்பதற்கான ஒரு வழிமுறையா அல்லது இறைவனுடைய தண்டனைகள் உண்டா? அது ஒரு தண்டனைகள் உண்டா? விபச்சாரம் வராம இருக்க, இந்த சமுதாயத்தில் பரவாம இருக்க தண்டனைகள் உண்டா அல்லது இறைவனுடைய தண்டனைகள் உண்டா அல்லது ரெண்டுமா? இது எப்படி அணுகிறது? அடுத்த திருமணம் முடிச்சவருக்கு கல்லறிந்து கொள்ள, இதை பற்றி என்ன? திருமணம் முடித்தல் என்றால் என்ன? ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுக்கிறாரு, அவர் அதுக்கு பிறகு மறுபடியும் விபச்சாரம் செய்யறாரு, இவர் திருமணம் முடிச்சவராக கருதி இவருக்கு தண்டனை கொடுக்கிறதா அல்லது இவர் என்ன திருமணம் முடிச்சவர் லிஸ்டுக்குள்ளே வரமாட்டார்? ஏன்னா திருமணம் முடிச்சிருந்தா என்னது அதாவது கல்லடித்து கொள்ளுதல் என்றது இது சம்பந்தமா என்ன? அடுத்தது கல்லடித்தலுக்கும் கசையடியையும் சேர்த்து அடிப்பது சம்பந்தமான ஃபுகஹாக்களுடைய நிலைப்பாடு என்ன? நாடு கடத்தல் ஒரு பகுதி இருக்கு, தஹ்ரீப், திருமணம் செஞ்சவருக்கு தஹ்ரீபு ஆம், ஒரு வருடம் நாடு கடத்தல் ஹதீஸ்ல வருது. இந்த நாடு கடத்தல் ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு தண்டனை கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு என்ன செய்யறது, மாற்றி விடுவது, இது பற்றி என்ன, இது வாஜிபா அப்படின்றது. அடுத்ததாக வந்து அதாவது இந்த கற்பழிப்பு, கற்பழிப்பு நிர்பந்த நிலை, கற்பழிப்பு அல்லாம நிர்பந்த நிலையில் விருப்பமாக்கப்பட்டவர்கள், கற்பழிப்பு அடுத்த நிர்பந்த நிலையில ஆயுத முறையில் அதில் விருப்பமாக்கப்பட்டவர்களுடைய அந்த அதாவது விருப்பம் பெறப்பட்டவர்களுடைய சட்டம் என்ன, இதன் அதாவது இதனுடைய நிலைப்பாடு என்ன? அடுத்தது என்னன்னு சொன்னால், கணவனையோ மனைவியையோ அல்லது இரத்த உறவுகள்ல ஒருவரையோ விபச்சாரத்தில் ஈடுபடுவதை ஒருத்தர் காண்றாரு, இவர்களுடைய சட்டம் என்ன? இதுக்கு வேற சட்டம் என்னது இருக்குது, இதை எப்படி நடந்து கொள்ளணும், எந்த மாதிரி அதாவது புரிந்து கொள்ளணும் என்று வேறு சட்டம் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை வந்து குற்றச்சாட்டினா என்ன சட்டம்? ஏன்னா கணவன் மனைவி சொல்றாரு இப்படி நடந்துட்டு, இது அவதூறா எடுக்கிறதா அல்லது இதுக்கு இதை அவங்கள பிரிச்சு விடுறதா, இந்த மாதிரி அந்த பகுதி. அடுத்ததாக வந்து ஒரு மசாலாய்க்கு சுகூத்துல் ஹத்பி தகாதும் சொல்லி ஒருத்தர் வச்சா 10 வருஷம் ஆயிட்டாரு, 10-12 வருஷம் ஆயிட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யுது இந்த செய்தி தெரிய வருது, இப்படி கால நீட்சியின் காரணமாக தண்டனை வீழுமா? அந்த தண்டனை இல்லலாகிறது. 10 வருஷத்துக்கு முந்தைய 50 20 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு தாக்கம் இருக்குது, அது இல்லாம போகுமா என்ற மசாலா. அடுத்தது விபச்சாரம்
செய்யப்பட்டவருடன் திருமணம், விபச்சாரத்தில் ஈடுபட்டவருடன் திருமணம் அப்படின்றது. அடுத்ததாக ஓரின சேர்க்கை, அதே போல என்னது, அதாவது இந்த இந்த சேர்க்கை நெருபிறழ்வுகள், அதுபோல என்னது இந்த ஆண் பெண் திருமணம், அது இது இந்த இந்த குப்பைகள், அந்த தலைப்பு சரியா. அடுத்தது இஸ்லாம் ஆளாத நாடுகளில் விபச்சாரம் நடந்துச்சு, தண்டனைக்கு வழி இல்லை, அந்த முஸ்லீம் என்னமாய் நடந்து கொள்றது அப்படி என்ற அந்த பகுதி. அடுத்ததாக அவதூறுக்குரிய இஸ்லாத்துடைய தண்டனை என்ன, அவதூறுக்குரிய தண்டனை, ஏன் விபச்சாரத்துக்கு நெருக்கமான தண்டனை அதில் வச்சு, அதில் 100 இது 80. இந்த அவதூறுக்குரிய தண்டனை என்ன, அவதூறை எப்படி புரிஞ்சு கொள்றது, அவதூறை எப்படி புரிஞ்சு கொள்றது, ஏன்னா அவதூறு வந்து வித்தியாசமானதுல இருக்கும், நோக்கம் இல்லாமலும் சொல்லி இருப்பாங்க, இவைகளை எப்படி புரிஞ்சு கொள்றது, அவதூறு சம்பந்தமான அந்த பகுதி. அடுத்து அவதூறு இறைவனது உரிமையா, அவனுடைய தண்டனை இறைவனது உரிமையா அடியானுடைய உரிமையா, அதாவது இறைவனுடைய உரிமையா தண்டனை கொடுத்தே ஆகணும், அடியானுடைய உரிமையா அவன் மன்னிச்சு விடலாம், அப்ப தண்டனை என்ன செஞ்சிரு இல்லாம போயிரு. ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாரு, அகப்பட்டாரு, இவர் மன்னிக்கல, நான் திருட்டை மன்னித்து விட்டேன் சொல்லல, கைவெட்டுறது என்னது வெட்டுப்படும், நிரூபிக்கப்பட்ட வெட்டுப்பட்டும், இது அப்ப இது அல்லாஹ்வுடைய ஹக்குல அது, இதை பத்தி உள்ள அம்சம். அடுத்தது பத்திரிகைகள், இந்த செய்தித்தாள்கள் விபச்சார விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும், தலைப்பு போடுற, அதான் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை வந்து டோட்டலா என்னது கழுகப்பட்டாச்சு. அதுல உண்மையாக சொல்ல போனா அதை பார்த்து பத்திரிகை நடத்தும் ஒரு முஸ்லீம் வரானே, அவன் அந்த ஸ்டைல தான் அவனும் போறான், தப்பி ஓட்டம், தூக்கிட்டு ஓட்டம், வணங்கிட்டா கற்பழிப்பு, அப்படி இப்படின்னு தான் போடுறான். என்னது வாலிபர் கைது, இளம்பெண்ணின் ஆடையில் இரத்தம், என்னடா தலைப்பு போடுறீங்க, பார்த்தா ஆக்சிடென்ட், விளங்கிட்டா ஒரு ஆக்சிடென்ட் நடத்தி வாலிபர் ஓட்டிட்டு போய்த்தீரா, முட்டுப்பட்டு கீழே விழுந்தாச்சு, அந்த யுவதி வந்து ஹாஸ்பிட்டல்ல, இவன் தலைப்பு எப்படி போடுறா தெரியுமா என்ன, அதாவது வாலிபர் கைது, இளம்பெண்ணின் ஆடையில் இரத்தம், இவனுக்கு பேப்பர் விற்கணும், இதான் மஞ்சள் பத்திரிகைகள் சொல்றதுதான், இவனுக்கு பேப்பர் விற்கணும். அவன் என்ன சொல்றான்னா தலைப்பு எப்படி தெரியுமா இருக்கணுமா, நாய் மனுஷனை கடிச்சு நீக்கப்படாதான், மனிதன் நாயை கடிச்சுன்னு தலைப்பு என்ன செய்யணும் இருக்கணும், கேட்டா ஜேர்னலிசமா, ஏன்னா பத்திரிகை துறை அப்படி போனாதான் அந்த செய்தி எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், எவன் குழம்பினாலும் சரி, எவன் நாசமா போனாலும் சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது இப்போ அரபு நாடுகள் அங்கே இங்கெல்லாம் உரிமை கொடுக்காட்டி, பத்திரிகை துறை பேச்சு உரிமை இல்லை, அந்த உரிமை இல்லை, உனக்கு உரிமை கொடுத்துன்னு நீ என்னென்னலாம் செய்வான்னு தெரியும், உனக்கு அளவா பேசினா போ, செய்தியே போடு, வந்தார் போனார் நடந்தது நிகழ்ந்ததுன்னு போடு, நீ உள்ளுக்கு போயேன்னு. மனுஷனுக்கு நிம்மதி இல்லை, ஒரு ஆள் கார்ல போறாரு, அவனோட காருக்குள்ள கொண்டு போய் மைக் என்ன செய்யறது நீட்டுறது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு அவன் பதில் சொல்லி ஆக வேண்டிய நிலைமை இருக்கிறான். தட்டி விட்டா என்ன, மீடியாவை என்ன செய்து விட்டார், புறக்கணித்து விட்டார், அவமதித்து விட்டார், வழக்கு போடுவோம் அப்படின்றான். அவனோட சொந்த வீட்டுக்குள்ள பேத்து என்ன செய்யறான், நீங்களே டைவர்ஸ் பண்ணி நீங்க கேட்கிறான் அவன் இதுல, ஏன்னா மீடியா உரிமைன்றான், கேட்டா மீடியா உரிமைன்னு சொல்றான். உங்கள் நாய், வீட்டு நாயை நீங்க அவிழ்த்து விட்டு இருக்கிறீர்கள் அப்படி, அது அவன்கிட்ட கேட்டு வீட்டு நாயை அவிழ்த்து விடுறது, அவிழ்த்து விட அமைக்கிறதுல ஏன்னா சப்ஜெக்ட், அதுக்கு மைக் அவங்கடா கதவை திறக்கிறேன்னு அவன் விட்டு முன்கால சரி நின்றுட்டீங்க, கேட்டா இது என்ன இப்படி மீடியா இதையும் அங்கீகரிச்சுட்டு இவனு போய் சேர்றான். இவன் என்னது முஸ்லீம் மீடியா, தலைப்பு முஸ்லீம், ஹலால் கோழி மாதிரி முஸ்லீம் மீடியா என்னது அதுல போய் சேர்ந்தாரு முஸ்லீம் மீடியா, இவன் அதை தான் செய்யறான். ஆனா இவர் பேர் முஸ்லீம், இப்ராஹிம் அப்துல் ரஹ்மான், அவ்வளவுதான் வேலை இல்லாதான் மைக்க கொண்டு போறதுதான், மைக்க அவன் சொந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை எல்லாத்திலையும் கொண்டு போறோம். எங்கேயாவது ஒரு வீட்டுல விபச்சார செய்தி நடந்தா தலைப்பு செய்தி வணங்கிட்டா, பெரியவர் விபச்சாரம், அகப்பட்டார் அப்துல் காதர் தலைப்பு வணங்கிட்டா, இப்படி அவன் மானம் மரியாதை எல்லாத்தையும் கொண்டு போறோம். பொறவு பார்த்தா அது இல்லை, எதை யார்கிட்ட ஒரு எது கிடைச்சாலும் போது தூக்கி என்ன செஞ்சிடுறது போட்டுறது, தலைப்பு அவன மானம் மரியாதை எல்லாம் வரும். நமக்கே சொந்த அனுபவங்கள் நம்ம பேச, நமக்கே ஒரு அனுபவம், ஒருவர் கைது செய்யப்பட்டான்னு வந்துச்சு, ஒரு அமைப்போட ஒரு ஆள் கைது செய்யப்பட்ட போட்டோ டப்பட போட்டோ சரியா, மெயின் பேப்பர்ல முன்னுக்கு நம்மள போட்டோ கைது செய்யப்படும். இப்ப மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான், இவன் கைது செய்யப்பட வாய்ப்பே இல்லை ஒரு இதுதானே. அப்போ அதுல வந்து என்ன இப்படி உங்களை போட்டோ போட்டிக்கிறாங்களேன்னு கேட்டா, அப்போ அந்த இது கால் பண்ணி இப்படி செஞ்சு இப்படி நீங்க என்ன செய்யாதீங்க, இப்படி போட்டிக்கிறீங்க என்ன மாதிரின்னு சொன்னு அவன் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு எங்க வருது தெரியுமா, 4ஆம் பக்கத்துல கீழ் மூலையில திருமண சேவை கீழே வருது விளக்கிட்டா, என்ன நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்றோம். போட்ட பெஸ்ட் தலைப்பு வந்து முதல் பக்கத்துல, அகப்பட்டாரவங்களுக்கு கிடைக்கிற தாடி வச்ச போட்டோ, ஜுப்பா வச்ச போட்டோ இடையா தூக்கி போட்டு போட்டுட்டு வாபஸ் வாங்குற போட்டோ வருது 4ஆவது என்னது அதாவது பக்கத்துல வருது. அதுக்குள்ள இவன் குடும்பத்தை ஊட்ட உடச்சிப்பான சரியா, நமக்கு சம்பந்தம் இல்லை தானே, இது வந்து ஒரு சின்ன ஒரு நார்மலான விஷயம், ஏதாவது சீரியஸான விஷயம் அவனை ஊட்ட உடச்சிப்பான், அவனோட பிரச்சனை. அதுக்கு பிறகு என்னது பத்திரிகை தர்மம், நாங்கள் என்ன மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்கிற ஊட்ட கட்டி கொடு விளங்கிட்டா, அவனை மான மரியாதை எல்லாம் போயாச்சு. கேட்டா இஸ்லாம் இவன் வந்து என்னது பத்திரிகை தர்மம் என்றான். இந்த மாதிரியான ஒரு மீடியா தர்மம் ஒன்று இருக்கா, எல்லாமே உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரட்டு, ஏதாவது கரப்ஷன்கள் அது இதுகளை கொண்டு வந்தா பரவாயில்ல, இது அவன் வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளியே என்ன செய்யறது கொண்டு வர. மனைவி அமைதியா கணவனோட சபரா வாழ்ந்துருப்பா, அவரு பிரபலியமானவளா, அவங்கள்ட்ட வந்து மைக்கு நிட்டுறது, உங்க கணவனுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு கருத்து தெரிவிக்க விருப்பங்கள் உண்டான்னு கேட்கிற கேள்வியெல்லாம் அழகாய்க்கும். அவன் நான்
தெரிவிக்க விரும்பலைன்றது இல்லை, ஏதாவது சமுதாயத்துக்கு பலன் தர மாதிரி ஏதாவது 2 விஷயம் இதாக சொல்லுங்கன்னு சொல்லி இப்படி தான் சுஜாதாவோட ஒய்ஃப்ட்ட போய் அவர்கிட்ட கேள்வியை கேட்டு விளங்கிட்டா. அவர் நல்ல ஒரு எழுத்தாளர் தானே, அவருக்கு அந்த நாவல்லாம் எழுதுறவர். அவர்கிட்ட கேட்டு அவ என்ன அவருக்கு எழுத்து தான் என்னது பெருசா இருந்துச்சு, எதா இருந்துச்சு, நம்மளை கவனிக்கிறெல்லாம் குறவு செத்த குறவு விளங்கிட்டா. அவ ஒரு உணர்வு ரீதியாக சொல்லிப்பா. இதை பக்கமா பேப்பர்ல போடுறான். சொல்லிதான் கூட நீ என்ன செய்யணும், சரி அப்படின்னு விட்டுறோம். பக்கமா பேப்பர்ல சுஜாதா மீது உள்ள அந்த அந்த ஏதாவது சயின்ஸ் எழுதிட்டு அந்த நல்ல நம்மளாம் என்ன செஞ்சிடும் போயிடும். அப்போ குடும்ப வாழ்க்கையில் இப்படித்தான் ஐந்தாறு அப்படின்னு லெவலுக்கு போயிடும். இதுதான் இன்றைக்கு மீடியா. அப்போ இது அதனால தலைப்பு விபச்சார தலைப்புல பேப்பர் வரணும். ஒருத்தர் இன்றைக்கு விபச்சாரம் சம்பந்தமான இஸ்லாமிய சட்டம் எழுத கூட மீடியாவை கட்டா என்ன செய்யணும், கொண்டு போடலாம். இது காரக்சீர மாதிரி தான் ஆயிரும். அப்ப இதுல பத்திரிகை இந்த அதாவது இந்த துறையில விபச்சாரத்தை ஒருத்தர் எழுதுறார். இவருக்கு அவதூறு கசையடி விஷயத்தில் இஸ்லாமிய என்ன சொல்லுது, நிரூபணம் இல்லாட்டி. அப்ப இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் 170% பத்திரிகை ஆசிரியர்களுக்கு கசையடி தான். ஏன் டெய்லி இதைத்தான் எழுதிட்டு இருப்பான், டெய்லி இதைத்தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்கன்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது எங்கேயாவது வெஸ்டர்ன் மீடியா காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து இதுல என்ன செஞ்சிடுறேன் போட்டுடுறேன் இந்த மாதிரி செய்திகளை. அல்லது சர்வதேச புகழ் பெற்ற யாரையா விபச்சார செய்திகளை எழுதுறது, அவருடன் தொடர்பாம் அப்படி என்று இவர் என்னது எழுதுறது. திரைக்கு பின்னால் இவர் திரைக்கு பின்னால் அளிக்கிறார். யாரு மைக்கேல வீடியோட இவர் திரைக்கு பின்னுக்கு பேசுறது. திரைக்கு பின்னால் அவனோட வாழ்க்கையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுறது. இப்படி பிரபலங்களுடைய அவங்களோட வாழ்க்கையில சொந்த ஒரு இடத்துக்கு சொல்லாம போனாலும் பேத்துறாங்க, சொல்லிட்டு போனாலும் என்ன செஞ்சிடறாங்க பேத்துறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்றைய இந்த விபச்சாரம் அவதூறு என்ற சப்ஜெக்டோட மிகப்பெரிய சம்பந்தம். இது பத்திரிகை துறை என்ன அதுல இது கொப்பி அடிச்செல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, எதையும் செய்யக்கூடாதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இப்படிதான் ஒரு இடத்துல பத்திரிகை நல்லா விற்கிதான். இவன் எழுதினோடனே அடுத்தவன் எழுதுறது, இவன் எஸ் எழுதினா அவன் நோட் எழுதுறது. இப்படியே ரெண்டையும் வாங்குற சண்டைக்காவே அப்படிதான் மக்கள் அதுக்கு எதிராக இவன் எழுதுறதுனால 2 நல்லா வித்திருக்கு. இது ஒரு முடிவு காணணும் எடுத்துக்காக கவர்மெண்ட்ல முடிவு எடுத்து இந்த 2 பேரையும் கேட்டு ஒரு வழக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். வந்துட்டார் ஒரு ஆள் வந்துட்டாரு, அடுத்தவரை காண. அடுத்தவர் எங்க கேட்டாரா, அது நான் தான்டாரா, அடுத்த பத்திரிகையும் நான் தான் நடத்துறேன் அப்படின்ட்டாரா. அப்ப அடப்பாக்கில இவ்வளவு நாளும் சேர்ந்து ஊரையாடா ஏமாத்திக்கிறேன். அப்ப அவன் தான் 2 பேப்பரையும் நடத்திக்கிறான். அவன் தான் 2 பேப்பரை நடத்திக்கிறான். எஸ் எழுதுறது, நோன்னு அவன் எழுதுறது, பிரபல்யமா என்ன செய்யறது போறது. இது இந்த வடிகட்டிய கயமத்தன மீடியாட்ட இருக்கி 100% என்ன செய்யுது அவனுக்கு இருக்கிறதுல எல்லின் முனை அளவிலும் சந்தேகமே இல்லை. அடுத்ததாக சாபம் விளங்கிட்டா. சாபம் என்ற பகுதி, சாபமிட்டு கணவன் மனைவி சாபமிட்டு கொள்ளல், அவருடைய சட்டங்கள் என்ன, எங்க நிகழ்த்துவது, அவர்கள் அந்த சாபத்துக்கு பின்னால குடும்ப வாழ்க்கையை தொடரலாமா தொடரக்கூடாதா, பிள்ளைகளுடைய நிலை என்ன. அடுத்தது விபச்சார குற்றச்சாட்டு வருது, மனைவி மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா அவக்கு அந்த குழந்தை பெற முடியாத தன்மை இருக்கிறது வைத்தியம் என்ன செய்யுது சொல்லுது, குழந்தை பெற முடியாத தன்மைக்குன்னு சொல்லுது. அப்ப அவட பிள்ளை என்ன செய்யலாம் சொல்ல இயலாது மருத்துவ ரீதியாக. இதை ஒரு ஆதாரமாக என்ன செய்யலாம் சமர்ப்பிக்கலாமா, அவங்க விபச்சாரம் நடக்கல இடத்துக்கு இதை ஆதாரமாக சமர்ப்பிக்கலாமா. அடுத்ததாக என்ன இதெல்லாம் ஒரு விபச்சாரம் என்ற இது நம்ம நினைக்க கூடாது. இந்த மாதிரியான சப்ஜெக்ட் டைரக்ட்லி விபச்சாரத்தோட இதெல்லாம் அந்த விபச்சாரத்துடைய சட்டம் எந்த அளவுக்கு சின்ன சின்னதா வரையறுக்கப்படுதோ அந்த அளவுக்கு திருமணம் என்ன செய்யும் உயிர் வாழும். ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல தலாக் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க அதுக்கு மிச்சம் டென்ஷன் ஆகப்பட. இந்த காலத்துல ஏன் டென்ஷன் ஆகப்படாண்டா திருமணமும் இருக்குன்னு அர்த்தம். தலாக் விட்டுட்டாண்டா திருமணம் வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு சமுதாயம் வரும், குரங்கியல் சமுதாயம், அங்க தலாக் மிக்காது, நிக்கா நிக்காது. அப்ப தலாக் விட்டாண்ட செய்தியே வராது. அப்ப யாராவது ஆண்டு கேள்வி கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு தலாக்கே இந்த சமுதாயத்தில் இல்லை, நிக்காக இல்லை, அதனாலதான் தலாக் இல்லை அப்படி என்றது விளங்கணும். அதே மாதிரி தலாக் கொண்டு ஒரு சமுதாயத்துல நடந்துட்டீங்கன்னா நிக்கா உசுறு வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் அம்சம். இது இல்லாம போனா எல்லாமே என்னது இல்லாம போன்றது. இதை புரிஞ்சுக்கலாமே வைக்க கூடாது. ஏன்னா இயற்கை வாழணும், 2 சைட்ல என்ன செய்யும் இயற்கை வாழணும். அந்த அடிப்படையில வரையறுக்கிறது என்றது மிக முக்கியமான பகுதி. அடுத்தது விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளுடைய சட்டம் என்ன, அவர்களுடைய வரைவிலக்கணம் என்ன. அதே போல ஃபாசிதான திருமணங்கள் இருக்குது, பாத்திலான திருமணம் ஃபாசிதான திருமணம். ஃபாசிதான திருமணம் சொன்னா அந்த சட்டத்துல குழப்பம் இருக்கு. இந்த திருமணமா இது அங்கீகரிக்குமா இல்லையான்னு ஃபுகாஹா கேட்ட முரண்பாடுகளால முத்தாத்திரம் போன்ற திருமணங்கள். இவர்களை விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைகளாகத்தான் இவர்கள் கருதப்படுவார்களா? இவர்களை இந்த மாதிரி பிறந்த குழந்தைகளை அதாவது இந்த இதுல பதிவு செய்யற சம்பந்தமான சட்டம் என்ன, பிறப்பு இறப்புல பதிவு செய்யற சம்பந்தமான சட்டம் என்ன, அவருக்கு நாட்டு குடியுரிமை கொடுக்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த நாட்டு குடியுரிமை கொடுத்தல் ஒரு தனியான ஒரு தலைப்பு இருக்கு. இந்த குடியுரிமை கொடுத்தல்ல இவர் வருவாரா, விபச்சாரம் சம்பந்தமான இதுல உள்ளவர் வருவாரா, வந்தா அவர் எந்த வரையறையோடு வருவார், இவருக்கு நீதிமன்றத்துல நீதி செலுத்துகின்றவராக வருவதற்கான அதிகாரம் என்னது இருக்குதா? ஏன் அவர் குற்றவாளி அல்ல, மரபில் அல்லாட்ட குற்றவாளியும் இந்த உலகத்தை குற்றவாளியும் இல்லை. ஆனா
இவரை கொண்டு வந்து அந்த நீதிமன்றத்தில் வைக்கிறதுக்கு சமூக ரீதியான சில விஷயங்கள் இருக்குது. தீர்ப்பு வழங்குறதுக்கு என்ன மக்கள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க எடுப்பாங்கன்றது அந்த பகுதிக்காக வேண்டி இது வருது. அடுத்தது என்னன்னு சொன்னால், இன்றைய நவீன உலகத்திலே உள்ள விபச்சாரம் தொடர்பான சட்டங்கள் சரியாவுடைய சட்டங்களோடு எப்படியெல்லாம் முரண்படுது அப்படின்றது, முரண்பாடுகள் என்னென்ன, உடன்பாடுகள் என்னென்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி இவ்வளவு பகுதிகளை என்ன செய்யுது, அந்த விபச்சாரத்துடைய சட்ட பகுதி என்ன செய்யுது, இதுல நம்ம கவர் பண்ணப்படுவதை என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். இதுதான் விபச்சாரம் தொடர்பாக பேசணும். இதை நம்ம விரிவா பேசணும், இதை நம்ம பேசினோம்னா 10 hours 12 hours 20 hours போகும் அது முழுசா பேசி முடியறதுக்கு, விளங்கிட்டா? அப்போ இது மிக முக்கியமான ஒரு விபச்சாரம் தொடர்பான இவைகளுடைய விபச்சாரத்துக்கு கசேரி அடித்தல், சாட்டையால் அடித்தல், 4 சாட்சி, இதோட மட்டும் நிறுத்தல் இஸ்லாம். இந்த அத்தனை பகுதிகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நேரடியான ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள், அசர்கள், இமாம்களுடைய அது ஆய்வுகள் என்று தனித்தனியாக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.